முதலிரவு அறையில் செந்தில் மீனா கதிர் ராஜியுடைய ரொமான்ஸ் இப்படி இல்லாமல் ஆசையை தீர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியா இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா நீண்ட இழுபறிக்கு அப்புறமா சரவணன் அண்ட் தங்கமயிலுடைய திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த நிலையில தான் இந்த வாரத்துக்கான ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சரவணன் அண்ட் தங்கமயிலுடைய முதலிரவுக்கான ஏற்பாடுகளில் செந்தில் கதிர் அண்ட் பழனிவேல் 3 பேருமே ஈடுபடுறாங்க. ரூமை ரொம்பவே அழகாக அலங்காரமும் பண்ணிடுறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் இதில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சீரியலில் செந்தில் அண்ட் கதிரோட அடுத்தடுத்த திடீர் திருமணங்கள்னால கேள்விக்குறியான சரவணனோட திருமணத்தை சபதம் எடுத்து நிறைவேற்றி வைக்கிறாரு பாண்டியன். கல்யாண வைபோக நிகழ்ச்சி மூலியமா தங்கமயிலோட சரவணனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் நீண்ட இழுபறிக்கு அப்புறமா இப்போது சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் திருமணம் நடந்திருக்குது. இடையில இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக குமரன் பண்ண சதித்திட்டமும் அரங்கேறி இருந்துச்சு. தங்கமயில கடத்தி அதன் மூலியமாக திருமணத்தை நிறுத்தி பாண்டியனோட குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா குமரன் சதித்திட்டம் தீட்டின நிலையில் மண்டபத்துக்கு வந்து அவருடைய கோஷ்டியர் பார்த்தீங்கன்னா மாற்றி மீனாவையும் ராஜியும் கடத்துகிறாங்க. இதனால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியா கருதப்பட்ட நிலையில் இந்த விஷயம் தெரிய வந்து குமரனை அவங்க 2 பேரையுமே விடுவித்த ஒரு விஷயமும் நடந்துச்சு. இந்த விஷயம் ராஜியன் மீனாவுக்கு தெரிய வந்த நிலையில் குமரனை பயங்கரமாக தீட்டிடுறாங்க. தொடர்ந்து திருமணம் நடந்து முடிஞ்ச உடனேயே குமரனை போலீஸில் பிடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியாவும் வார்னிங் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த நிலையில தான் சரவணன் அண்ட் தங்கமயிலுடைய திருமணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இந்த திருமணத்துக்காக தன்னுடைய கையையும் மீறி பாண்டியன் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில தான் இந்த வாரத்துக்கான ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரியா ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதில் சரவணனுடைய முதலிரவுக்காக செந்தில் கதிர் அண்ட் பழனிவேல் 3 பேருமே அந்த ரூமை பார்த்தீங்கன்னா பூக்களால் அலங்கரிக்கிறாங்க. தொடர்ந்து கதிர் தனியார் ரூமை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற ராஜி தவறி கட்டிலில் விழுறதாகவும் இதை தொடர்ந்து இவங்க 2 பேருக்கும் இடையில சின்னதாக ஒரு ரொமான்ஸ் பற்றிக்கிறதாகவும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து அங்கே வர்ற மீனா அண்ட் செந்தில் 2 பேரும் ராஜி அண்ட் கதிரை கலாய்க்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அடுத்ததான் அந்த இடத்துல செந்தில் அண்ட் மீனாவுடைய ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் முதலிரவு ரூமில் டான்ஸ் ஆடி அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே முதலிரவுக்கு தயாரான தங்கமயில ரூமுக்கு கூட்டிகிட்டு போமாறு கோமதி அவங்களோட கூட போகிறாங்க. அங்கே இவங்களுடைய டான்ஸை பார்த்து என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரியா கோமதி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான ஒரு ப்ரோமோவாக வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்க்குற எல்லாருமே இதை ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வீடியோவை அதாவது இந்த அவங்களுடைய முதலிரவு ரூமில் செந்திலும் மீனாவும் டான்ஸ் ஆடுறதை பார்த்து தங்கமயிலுடைய முகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த இடத்துல மாறுது. ஸோ இனிதான் தங்கமயிலோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியனோட குடும்பத்தில் தங்கமயில் என்னென்ன குட்டையெல்லாம் குழப்ப போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.